ஆதர்ஷ் இருக்கு. என்னன்னா பெண்களோட ஓட்டு அப்படின்னு மட்டும்தான் அந்த 1000 ரூபாயை வச்சு எப்படியாவது இந்த ஓட்டை வாங்கிடணும்னு அதை பத்தி மட்டுமே பேசிட்டு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் தள்ளி விடுறது அதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா? இந்த 2026 எலெக்ஷன்ல எப்படியாவது பெண்கள் நம்ம பக்கம்தான் அப்படிங்கிற அந்த இமேஜை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த பெண்கள் ஒரு நாள் உடைச்சுக்கிட்டே இருக்காங்களா? கண்டிப்பா உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட பாட்டில உடைச்சாங்களே திண்டுக்கல் மாவட்டத்துல, நீங்க பார்க்கல? இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கள்ளத்தனமா மது வித்தாங்கன்னு சொல்லி காவல் நிலையத்துக்கு போய் எத்தனையோ முறை போராடி இருக்காங்க. இதை எப்படியா தடுத்துருங்க. ஆனா என்ன, காவல்துறையோட உதவியோடய நடக்குது. அதனால கோவப்பட்டு இன்னைக்கு பாட்டில எல்லாருமே சேர்ந்து நின்று உடைச்சதை பார்த்தோம்ல. இது போன்றுதான் ஒவ்வொரு விஷயமுமே பெண்கள் உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க. நீங்க இவங்க நினைப்பது போல 1000 ரூபாய் அப்படின்னா அது ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. இது எங்களுடைய வரி பணம், மக்களுடைய வரி பணத்தை. அவங்களே அதான் சொன்னாங்க, 1000 ரூபாய்னா அந்த 1000 ரூபாய்னால மட்டும்தான் பெண்கள் கோபமா இருக்காங்களா? அப்ப மத்ததுல சந்தோஷமா இருக்காங்களா? அது மட்டும் இல்லைங்க, அதாவது மகளிர் பொதுவாகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் சுயமாக, அதுவும் தமிழகத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையோட இருக்கக்கூடிய பெண்கள் தான். அது எதன் மூலமாக வந்ததுன்னா, ஒரு பெண் முதல்வராக இருந்து பல்வேறு திட்டங்களை பெண்களுக்காகவே வடிவமைச்சதுனால அந்த பெண்கள்கிட்ட ஒரு எல்லா மாநிலத்தை விட இங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே உமன் இருப்பாங்க. மகளிருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும்னு பார்த்து பெண் கமாண்டோ திட்டம் வரைக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது. அது மாதிரி திட்டங்களை நம்ம லிஸ்ட் போட்டோம்னா அது பெருசா போயிட்டு இருக்கும். ஆனா திமுக காலத்துல ஏதாவது பெண்களுக்கான திட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த திட்டமுமே கிடையாது. அதற்கு மாறாக ஒரு பெண் இன்ஸ்பெக்டரை திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல பலார்னு அரைஞ்ச ஒரு திமுக நிர்வாகி. இதை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆதாரம் இல்லாம பேசுறோன்னு பேச முடியுமா? பொதுமக்களுக்கு முன்னிலையில செய்தியில பார்த்தோம், காந்திமதி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் அறை வாங்கினாங்க. அதே போல தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போக்சோ வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு இன்ஸ்பெக்டரை மிரட்டி நீங்க இவங்க மேல வழக்கு பதிவு செய்யக்கூடாது. இப்ப நான் குறிப்பிடுவது எடுத்துக்காட்டுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில சம்பவங்கள். ஆனால் தொடர்ச்சியாக எல்லா இடத்திலையுமே பெண்களுக்கு எதிரான வழக்குகளை ரிசீவ் பண்றதுலயும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுலயும் மிகப்பெரிய தாமதம் உருவானதன் காரணமாகத்தான் திமுக ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பாக இல்லைங்க. இந்த இலவசம் கொடுக்கிறது, இந்த மாதிரி பஸ் ஓசி பஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை இலக்காரப்படுத்துறது பெண்களே சொல்றாங்க. கண்டக்டர்கிட்ட நேரா சொன்னதை பார்க்கலையா, நீ சீட்டுக்கு டிக்கெட்டுக்கு காசு வாங்கிக்கையா, என்ன அவமானப்படுத்தாதன்னு சொல்லி அவங்க குமுறதை நம்ம பார்க்கலையா என்ன? அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நுட்பமா பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்ல. கனிமொழி அவர்கள் நடத்தின பொதுக்கூட்டத்துல பெண் காவலரையே பாலியல் சீண்டல் செஞ்சவங்க தான் திமுக. எதை பற்றி பேசுவது? நாம எதை பற்றி பேசுறது? சகோதரரும் பேசினாங்க, சகோதரியும் பேசினாங்க. இப்படியே அடுக்கிக்கிட்டே போனோம்னா ஒட்டு மொத்தமாக பெண்கள் இங்க வாழ்வதற்கே அச்சப்படக்கூடிய ஒரு சூழலையும் பெண்கள் இங்க தன்மானத்தோட வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையுமே இல்லையே. தன்மானத்தையே இழந்த மாதிரி நீங்க குறிப்பிட்டது போல ரொம்ப ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி இல்லையா? தன்மானத்தை இழந்து இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க திமுக? இதை விட என்னங்க அசிங்கம்? மேடையில உட்கார்ந்து இருக்கவங்கள பார்த்து ஒரு சாதியை குறிப்பிட்டு நீ எஸ்சி தானமான்னு எப்படிங்க பேசுவார் ஒரு அமைச்சர்? இப்ப லேட்டஸ்டா நேத்து ஒருத்தர் கிளம்பி இருக்காரு, வேலு அவர்கள், ஒரு ஹிந்தி பாடல் வரியை சொல்லி, அந்த வரியை என்னால சொல்ல முடியாது, ஆனா நான் சொல்ல தவிர்க்கிறேன். ஏன்னா இவர்களுடைய பேச்சு அந்த அளவுக்கு ஆபாசமும் அருவருக்கத்தக்க வகையில. கோயிலுக்குள்ள போய் ஒரு கவர்ச்சியான ஒரு வரி உள்ள ஒரு பாடலை பாடுவீங்களான்னு இந்தியில பாடி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் எங்க உங்களுக்கு என்ன பெண்கள் இழிச்சவாயா? நீங்க என்ன பேசினாலும் அதை கேட்டுக்கிட்டு யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் இழிச்சவாயான்னு சொல்றது தவறு. பெண்களை இவங்க பெண்ணுங்கிறதுனால பெண்களை தவறா பேசுறது அவங்களோட இருக்கட்டும், அடுத்த பெண்களை சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த பெண்களையே தவறா சொல்லக்கூடாது. ஒட்டுமொத்த பெண்களை பேசுறதுக்கு இவங்க யாரு? ஒட்டுமொத்த பெண்களை அவங்க பேசக்கூடாது. அவங்களுக்கு வாய்னா அவங்களோட தான் வாய், அடுத்தவங்களுக்கு உங்க வாய் இல்லை. அப்ப எங்க வீட்டு பெண்களுக்கும் இழிச்சவாயா? சும்மா இருங்க, என்ன தப்பு? அமைச்சரை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும். அமைச்சரை பார்த்து நாங்க கேட்கிறோம், அது கேட்கிறோமா இல்லையான்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க கேட்க சொல்லுங்க, எதிர்த்து பேசாதீங்க. திமுகவை சார்ந்த, இப்ப அவர் திமுகவை சார்ந்து இருக்கிறதுனால அவங்க வீட்டு பெண்களை பத்தி நான் பேச வரல. அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவினருக்கு விளிம்பு நிலை பெண்களை பார்த்து தான் அவங்க பேசுறாங்க. அந்த விளிம்பு நிலை பெண்களை ஒருத்தரா நின்னுதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கங்க. இதே உங்க வீட்டு பெண்களை பார்த்து பல பலன்னு இருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துதான் கேட்க முடியுமா? காசு இல்ல, பணம் இல்ல, உங்களுக்காக ஒரு கூட்டமா வந்து நிக்கிறாங்கன்னு கேட்டீங்க. அப்படிதான் நினைக்கிறீங்க? இதை பத்தி யார் பேசுவா? இதே பொன்முடி அவர்கள் பேசும்போது அந்த கூட்டத்திற்கு முன்னால் மகளிர் இருக்காங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மகளிர் உண்மையிலேயே தைரியமானவர்களாக இருந்தா அவங்க என்ன செய்திருப்பாங்க? அந்த இடத்திலே எதிர்த்திருப்பாங்கல்ல. அந்த இடத்திலேயே அப்ப எதிர்க்காதவங்களை நான் என்ன சொல்றது?
பெண்களை நீங்க இயலாதவர்களாக நினைக்கிறீங்க, அவங்க எதுவும் நம்மளை எதிர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த திமிர்ல தானே பேசுறீங்க. அந்த திமிர். ஆனா எங்களுடைய ஆட்சியே பெண்களுக்கான ஆட்சி, மகளிரினுடைய இந்த பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஆட்சி. என்னங்க பொருளாதாரத்தை உயர்த்திருக்காங்க? இந்த மகளிர் சுய உதவி குழுல கூடங்க அவ்வளவு பிரச்சனை இருக்கான். அவர்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, லோன் வரல, அது முடியல, இது முடியலன்னு பெண்கள் புலம்பி தவிக்கிறாங்கங்க. பிள்ளைகளை பாத்துக்க முடியல. ஆண் பிள்ளைகளை போதைக்கு அப்படியே அடிமையாக்கிட்டு இந்த ஆட்சி. பெண் பிள்ளைகளுக்கு கல்விக்கூடங்கள்ல கூட பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு இந்த ஆட்சி. இன்னைக்கு பள்ளிக்கூடத்து பேக்ல அருவாள் எடுத்துட்டு போய் 8ஆம் வகுப்பு மாணவன் இன்னொரு மாணவனை வெற்ற அளவுக்கு இருக்கு. அந்த இடத்துல கையெட்டின ஆசிரியருக்கும் வெட்டு விழுந்திருக்கு. எதை சொல்றது? பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போய் ஒரு பெண் ஆசிரியை வெட்டி கொலை செய்த சம்பவத்தை பார்த்தோம். நடந்தது, டெல்டால நடந்தது. நீங்க 1-2 சம்பவம் இது அவங்களோட சுய வெறுப்பு வெறுப்புக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்க உடனே அது ஒரு பர்சனல் விஷயம் அப்படின்ட்டு அப்படியே அழகா ஒதுங்கி போயிடுவாங்க. எப்படிங்க போக முடியும்? ஆனா அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குது. அதை போய் நீங்க சொல்லி ஒட்டுமொத்தமா இருக்கிற 2.25 கோடி பெண்களும் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு ஏன் நீங்க பிரச்சாரம் பண்றீங்கன்னு கேக்குறாரு. அங்கொன்றும் இங்கொன்றுமாங்க நடக்கல. இன்னைக்கு அதோட அளவு அதிகமாகி கொண்டே போகுதுங்கிற இடத்துலதான் நாம பேசுறோம். அந்த புள்ளிங்கிறது அது மக்களுக்கே தெரியும். இன்னைக்கு அங்க ஒன்று இங்க ஒன்று நடந்தா நாம அதை பெருசா உண்மையாகவே எல்லா காலகட்டத்திலுமே நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பர்டிகுலரா இருக்கு, ரொம்பவே பர்டிகுலரா இருக்கு. திமுக நிர்வாகிகள் என்னென்ன அராஜகங்களை மேற்கொள்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண் கவுன்சிலரா இருந்தவங்களை கூட மரியாதை இல்லாம அவங்க மேல கால் எடுத்து வச்சு ஊனி மேல அவர் பாட்டுக்கு நடந்து போற வீடியோ கூட பார்த்தோங்க. அவங்க கட்சிக்குள்ள உள்ள பெண்களுக்கே மரியாதை கிடையாது. பொறுத்து பார்த்துட்டு எதிர்கட்சி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது வேணா அரசியலா இருக்கட்டும். பொன்முடி அவர்கள் பேசினதுக்கு கனிமொழி அவர்களே எதிர்த்து பேசிட்டாங்கல்ல. ஏன் பேசினாங்க? அந்த இடத்துல இதுக்கு மேலையும் தாங்க முடியாது, பெண்களை இதை விடவும் கேவலமா யாருமே அசிங்கப்படுத்த முடியாது, போதும் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கும் நம்ம பொறுமையா போனோம்னா அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரமே வெட்டப்பட்டுரும் மக்களால. நீங்க ஒரு பெண்ணா இருந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிறது எதுக்குன்னு கேட்பாங்களா இல்லையா மக்கள்? உண்மையாலுமே பெண்களை அவமரியாதை செய்துகிட்டு இருக்கு இந்த திமுக அரசு அப்படிங்கறது நிறைய நிகழ்வுகளை சொன்னீங்க. இத 2026 தேர்தல்ல எப்படி இந்த திமுக எதிர்கொள்ள போகிறது? பெண்களுடைய அந்த மதிப்பு இருக்குல்ல, பெண்கள் மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பை எப்படி அவங்க மறுபடியும் ரீபில்ட் பண்ண போறாங்கன்னு தொடர்பா இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். பண்ண முடியாதுங்க, பார்க்கலாம். என்ன நடந்தாலும் பெண்கள் மனசு என்ன பண்ண போறாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு பேசி ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்துறாரு. அதாவது பேருந்து அதிகமாக பட்டியலின மக்கள் தான் பயன்படுத்துறாங்க, பெண்கள் தான் பயன்படுத்துறாங்கன்னு முதல்வர் சொன்னார்ல. அப்பவே அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்குங்க. அதாவது பட்டியலின மக்களை முன்னேறவே விடக்கூடாது அப்படிங்கிற மனநிலையா, அல்லது அவர்கள் வளர்ந்து விடக்கூடாதுங்கிற மனநிலையா? இது என்ன மனநிலை? இது நாங்க அவர்களை அடித்தட்டிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத அவருக்கே தெரியாம அவர் வெளிப்படுத்திருக்கிறதா நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுதான் உண்மை. ஏன்னா அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியையும் இவர்கள் வேறு வழிக்கு பயன்படுத்துறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்குற நிதி எங்க போகுதுன்னு கூட இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, பலர் கேட்கிறாங்க. இன்னைக்கு பஞ்சமி நிலங்கள் எடுத்துங்க, எல்லாவற்றையுமே பிடுங்கினது திமுக தான். திமுக நிச்சயமாக எல்லாராலையுமே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியாக மாற்றப்பட்டிருக்கு. அக்கா தங்கையா பாக்குறோம்னு சொன்னாருல்ல, அக்காட்ட தங்கைட்ட அம்மாவுக்கு முன்னாடிதான் ஆபாச கதையை பேசுவாங்களா கேக்குறேன். ஆபாச கதையை உங்க குடும்ப பெண்களிடம் தான் பேசுவீங்களா திமுக உள்ளவங்க? நான் வேற ஏதாவது பேசிடுவாங்க, எனக்கு அளவுக்கு அதிகமான கோபம். எனக்கு ரொம்பவே புரியுது. இதோட நிறுத்திக்கங்க உங்க நச்சு பேச்சுக்களை. இனிமே மேடையில ஏறி பெண்களுக்கு எதிராக பேசுனீங்கன்னா பெண்கள் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுறது மட்டும் இல்ல, பல போராட்டங்களும் செய்வாங்கங்கறத அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 இந்த பெண்களுடைய ஓட்டுக்களை திமுக இழக்க போகுதா இல்ல என்ன ஆக போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.